Hi friends, welcome to Tutor Joes. நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். previous classல பாத்தீங்கன்னா நம்ம virtual function என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த பியூர் virtual function பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அந்த C++ ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கறதால ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதாவது பியூர் virtual function அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா virtual function அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனை டெரைவ்ட் கிளாஸ்ல நம்ம ரீடிஃபைன் பண்றதா தான் virtual function அப்படிமோ அதே pure virtual function அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த virtual function எந்த ஒரு டெஃபினிஷனும் இல்லாம இருக்கறத தான் நம்ம pure virtual function அப்படினு சொல்றோம். இப்போ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்றேன். class கிளாஸ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு var அப்படினு சொல்லி நேம் கொடுத்துறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த கிளாஸை செமிகோலன் கொடுத்து எண்ட் பண்றேன். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் அப்படிங்கற அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கண்ட்ரோல் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணனும்னா விர்ச்சுவல் அப்படிங்கற கீவேர்ட் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல விர்ச்சுவல் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துறேன். விர்ச்சுவல் அடுத்து பாத்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன் டைப் void void நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான். அந்த நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம விர்ச்சுவல் அப்படிங்கற கீவேர்ட் ஆட் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷனா கன்வர்ட் ஆயிடும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் பாத்தீங்கன்னா show அப்படினு சொல்லி அந்த நேம் கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம அதாவது பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு டெஃபினிஷன் இருக்க கூடாது. அதனால =0 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த show அப்படிங்கற ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு டெஃபினிஷனும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா நான் டெரைவ்ட் கிளாஸ்ல ரீடிஃபைன் பண்ண போறேன். மறுபடியும் ஒரு கிளாஸ் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். class கிளாஸ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துறேன். இந்த கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா dev அப்படினு சொல்லி நேம் கொடுத்துறேன். நான் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அந்த var அப்படிங்கற கிளாஸை நான் டெரைவ்ட் கிளாஸ்ல அக்சஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் அந்த கிளாஸ் நமக்கு பப்ளிக்கா இருக்கணும். அதனால பப்ளிக் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துறேன். அந்த vir அப்படிங்கற கிளாஸை நான் இதுக்குள்ள அக்சஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷனை நான் பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். bubl public void void சேம் நேம் அதாவது show அப்படிங்கற அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அதே ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ண போறேன். டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் டிஃபைனும் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் cout அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் derived கிளாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். derived கிளாஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம பாயிண்டராக டிக்ளேர் பண்ணணும். நான் var அப்படிங்கிற கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டை டிக்ளேர் பண்ணுறேன். p அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த derived கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். dev அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு o அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை டிக்ளேர் பண்ணுறேன். அந்த o அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸை பார்த்தீங்கன்னா p அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ள பாயிண்டர் வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ அட்ரஸ் ஆஃப் o அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த p அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நான் அந்த show அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஜஸ்ட் நம்ம பாயிண்டர் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல ஏரோ ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். show அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த derived கிளாஸை செமிகோலன் கொடுத்து எண்ட் பண்ணிடுறேன். இப்போ கம்பைல் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்றேன். நமக்கு அந்த derived கிளாஸ்ல இருக்கிற அந்த show அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் virtual ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம இன்னும் அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.